நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அற்புதங்களில் மறைந்திருக்கும் ரகசியங்கள். ஆளுகை செய்யும் பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே. காயங்கட்டும் கர்த்தாவே, என் காயங்கட்டும் கர்த்தாவே. கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாரும் ஐயா. அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாரும் ஐயா. மனக்கண்கள் ஒளி பெறணும், மனக்கண்கள் ஒளி பெறணும். மகிமையின் அச்சாரமே, மகிமையின் அச்சாரமே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தை, என் இதய
நம்மை வழிநடத்த போகிற கிருபைக்கு நாம் நன்றி கூறுவோம். ஆகவே அவருடைய பிரசன்னத்தை நாம் இப்பொழுது வாஞ்சித்து அமைதியாக அவரோடு அவர் நம்மில் எழுந்து வர அவருடைய அந்த தூய ஆவியானுடைய வரத்தை நாம் கேட்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும். எனவே நம்மிடம் அந்த தூய ஆவியானவரை நாம் பாடல்கள் மூலமாக பாடி அவரை நாம் ஆராதிப்போம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான்
தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே எம்மை தேடாத நாட்களும் தகப்பனை நாம் நாடி தேடி அவருடைய பிரசன்னத்தை நாம் பெற்ற பொழுது நமது பாலைவனமாக இருந்த நமது வாழ்க்கையை சோலைவனமாக மாற்றிய கிருபைக்கு நன்றியாக பாடுவோம். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றீரையா பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றீரையா சோலைவனமாய் மாற்றீரையா கண்ணீரிலே மூழ்கிருந்தோமே எங்களை களிப்பாக மாற்றினீரையா பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றீரையா பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அப்படிப்பட்ட சோலைவனமாக மாற்றிய நம்மை ஒரு மகிமையின் மேகம் வந்து நம்மை ஆட்கொள்ள இதோ நாம் அனைவரும் தயாராக இருந்து அந்த தூய ஆவியானவர் நம்மிலே உலாவுகின்றார். ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அப்பா சுவாமி ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரமானவரே. எல்லோரும் எழுந்து நின்று அவரவர்கள் வாயிலியா என்ன குறியோ எப்படி ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று நீங்கள் அவரவர்கள் நல்ல உயர்ந்த குரலில் சொல்லுவோம். துதிப்போமாக. சுதிக்கிறமானவரே 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 நல்லவரே சுதிக்கிறோம் நல்லவரே சுதிக்கிறோம் போதுமானவரே சுதிக்கிறோம் வாக்கு மாறாத தெய்வமே நன்றியோடு சுதிக்கிற ராஜா. அப்பா தேவரீகாவை இப்பொழுது இங்கே
மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரிலே கலந்திருக்கீங்க. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அமைதியாக அமர்வோம். அப்பா சுவாமி, இதோ இந்த நேரத்திலே தேவரின் வல்லமையாக இறங்கிக் கொண்டிருக்கின்ற கிருபைக்கு கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, வாக்குமாறாத தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, நீதாமே இதோ இந்த இடத்திலே வல்லமையாக மகிமையாக எங்கள் தகப்பனே. ஆமென். நான் முதல் வார்த்தை வசனம் நான் சொல்லுவேன், அடுத்த வசனம் நீங்க சொல்லணும். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? படைப்பின் மேன்மை. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர். நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர். கார் முகில்களை தேராக கொண்டுள்ளவர். கார்பின் இறக்கைகளில் பவனி வருகின்றவர். நீரில் பூவுலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டுவீர். அது என்றென்றும் அசைவுறார். நீரில் கண்டிக்கவே அது விலகி ஓடியது. நீரில் இடியென முழங்க அது திகைப்புற்று ஓடியது. அது மீறி செல்லாதவாறு அதற்கு எல்லை வகுத்தி பூவுலக அது மீண்டும் மூடிவிடாதபடி செய்தீர். அவை காட்டு விலங்குகள் அனைத்திற்கும் குடிக்க தரும். காட்டு கழுதைகள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். மேல் அறைகளில் நின்று மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றேன். உன் செயல்களின் பணியால் பூவுலகம் நிறைவடைகின்றது. மனித உள்ளத்திற்கு மகிழ்ச்சியூட்ட திராட்சை ரசமும் முகத்திற்கு கலையூட்ட எண்ணெயும் மனித உள்ளத்திற்கு புத்துணர்வு ஊட்ட அப்பமும் அளிக்கின்றேன். அங்கே பறவைகள் கூடுகள் கட்டுகின்றன. தேவதாரு மரங்களில் கொக்குகள் குடியிருக்கின்றன. காலங்களை கணிக்க நிலவை நீர் அமைத்தீர். ஆதவன் தான் மறையும் நேரத்தை அறிவான். இளம் சிங்கங்கள் இறைக்காக கர்ஜிக்கின்றன. அவை இறைவனிடமிருந்து தங்கள் உணவை தேடுகின்றன. அப்பொழுது மானிடர் வேலைக்கு புறப்பட்டு செல்கின்றனர். அவர்கள் மாலை வரை உழைக்கின்றனர். இதோ பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள், அவற்றில் சிறியனமும் பெரியனமுமாக வாழும் உயிரினங்கள் எண்ணிறந்தன. தக்க காலத்தில்
ராத்திரியில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பியிருக்கின்றன. நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகிலடையும். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர்தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன். என் உயிர் உள்ளவரையிலும் நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன். என் உயிர் உள்ளவரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன். பாவிகள் பூவுகளை நின்று ஒளிந்து போவார்களாக. தீயோர்கள் இனி இல்லாமல் போவார்களாக. என் உயிரே நீ ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை சேராத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை சேராத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரையாம் நின்றேன், உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழுவேன். நம்புகிறப்பா உங்கள் பிள்ளையை நம்புங்கப்பா, உங்கள் பிள்ளையை நம்புங்கப்பா, உங்கள் பிள்ளையை நம்புங்கப்பா, உங்கள் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை சேராத நாட்களும் இல்லையே. Praise the Lord. அற்புதங்களில் மறைந்திருக்கும் ரகசியங்கள். அற்புதங்களில் மறைந்திருக்கும் ரகசியம். வாசிப்போம். மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். தொழுகை கூட தலைவர்களுக்குள் ஒருவரான யாரும் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாவு தருவாயில் இருக்கின்றார், நீ வந்து அவர் மீது உன் கைகளை வையும், அப்பொழுது அவர் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வார் என்று அவரை வருத்தி வேண்டினர். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டு பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வளர்ந்திருந்த பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்து ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்குள் பின்னால் வந்து அவரது மேலாடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடம் இருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தில் திரும்பி பார்த்து
என்னை தொட்டவர் யார் என்கிறேன் என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலாடை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசுவும் அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆண்கள் வந்து அவரிடம், உன்னிடம் மகள் இருந்து விட்டார் போதகரே, ஏன் இன்னும் தொந்தரவு செய்வீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்தது. அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விடாதே என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓடமிட்டு புலம்பியதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகு, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவரிடம், தலித்தாகும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் அழைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எத்தனை அற்புதங்கள் நடக்குது, எத்தனை அற்புதங்கள் நடக்குது. 2 அற்புதங்கள் நடக்குது. முதல் அற்புதம் என்னது? பெரும்பாலும். இரண்டாவது அற்புதம் என்னது? முதல்ல வந்து அற்புதத்தை கேட்டது யார்? ஏன் அவனுக்கு முதல்ல செய்யாம அந்த பெண்ணுக்கு செய்தார்? முதல்ல கேட்டது யாரு? யாயிர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. போய் அவனை முதல்ல சுகப்படுத்திருக்கணும் இல்லையா? அவர் அங்கனே நின்று கேட்டுதான் புடிச்சாரு. ஆனா அவர் கேட்கல. யாய் வந்து அங்கேயே நின்று சொல்லுங்க ஏசப்பா அப்படின்னா ஒரு வாக்கு சொன்னா போனா உடனே போங்க. என் வீட்டுக்கு வந்து நீ சோமாத்மா தராது. நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறப்ப அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே. இயேசுவை பற்றி கேள்வி நடந்ததாக கேள்விப்படுறாங்க. அவர் செய்த அற்புதங்களை அந்த இயேசுவை கேள்விப்பட்ட இயேசுவை நேராய் பார்த்து அவர் விசுவசித்தால் அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஆடையை கொடுத்தால் குணப்படும். அப்புறம் வேற என்ன? என்னம்மா? 2 பேரும் ஆண்டவரை தேடி தான் வராங்க. 2 பேரும் ஆண்டவர் சுகப்படுவார் விசுவாசித்து தான் வராங்க. ஆண்டவர் பதில் இவன் வீட்டுக்கு தான் போகணும்னு போறாரு. போற வழியில் என்னாச்சு? சரி, பெண்ணுக்கு சுகம் கிடைச்சது. அவன் வந்து கேட்கல. ஆடையை திருறா, ஆடையை தொட்டா அதன் பெருமை என்று அறிக்கை செய்து சுகமடைந்தாள். ஆடையை தொட்டா அதன் பெருமை என்று அறிக்கை செய்து அவள் ஆடையை தொட்டால் சுகமடைவர் என்று அவள் விசுவசித்தாள். அது முடிஞ்சு போச்சு. யாருக்கு தெரியாத நடந்தது? யாருக்குமே தெரியாத ஒன்றை ஆண்டவர் ஏன் தெரியப்படுத்துகிறாரு? அவருடைய தைரியத்தை அந்த கூட்டத்துல பெண்கள் வந்து யூதன் பலர் யாரும் அந்த கூட்டத்துல பேசக்கூடாது வரக்கூடாது. ஆனா இங்க அந்த தைரியமா ஆண்டவர் போய் சொல்றாரு. அந்த தைரியம் இருக்குதா? இந்த யாயின் ஜெபக்கூடத்தினுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் அது ஒரு சாட்சியை சொல்ல வைக்கிறார். எத்தனை வருஷமா அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்றா? 12. யாருடைய ஜெபப்படுத்த மகளுக்கு என்ன வயசு? 12. அப்ப இந்தவளுக்கு எப்ப அந்த குழந்தை பிறந்ததோ அப்பிறந்தைக்கு இவளுக்கு அந்த வியாதி இருக்கு. அப்ப அவன் ஜெபக்கூட தலைவனை கேட்கிறப்ப அவனுக்கு சோம் கொடுக்கிற விரும்புகிற ஆண்டுல அவன் விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்த விரும்புகிறார். விரும்புகிறாரு. இவன் வந்து சொன்னா கேட்கிறார். அதோட சோபாய்க்கு விட்டுருக்கலாம். யார் என்னை தொட்டதுன்னு கேட்கிறார். சீடர்கள் சொல்றாரு, எல்லாரும் நெருக்கி இருக்காங்க. யார் தொட்டது நீங்க கேட்கறீங்கன்னா
அந்த பெண் முன்னால வந்து தனக்கு நடந்த அனைத்தையும் சொல்லுங்க. பெண்களுக்குள்ள ஒரு வியாதி வெளியே ஒரு மருத்துவர்கள் சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வியாதி எனக்கு 12 வருஷமா இருந்தது. மருத்துவரெல்லாம் பார்த்தேன், எனக்கு சுகமாகல. உடைய ஆடையை கொடுத்தால் நான் குணமடைவேன் சொல்லி அந்த 12 வருடமாக இருந்தது சொன்னது யார் காலுக்கு கிடைக்கப்படி சாட்சி சொல்லப்பட்டதுங்க? அதுக்குதான் இங்க சாட்சி சொல்றது. யார் கிடக்கிறது? என் மகனுக்கு வயசு என்னது? 12 வருஷமா வியாதியில ஒரு பெண்ணை ஆண்டவர் சுகப்படுத்த முடிந்தார். 12 வயதுடைய பெண்ணை தேவனுக்கு சுகப்படுத்த விசுவாசத்தை யார் உணர்த்தினார்? யாருக்கு உணர்த்தது? யார் அதை கேட்கிறான். கேட்டிருக்கப்பா வீட்டுல இருந்து வந்து மகள் இறந்து போய்விட்டார், போதுவரை தொந்தரவு பண்ணா நீங்க வாங்குகிறார். உடனே அவனுக்கு என்ன வந்திருக்கணும்? மகள் செத்து பண்ண என்ன வந்திருக்கணும்? அழுகை வந்திருக்கணும். அழுகை வந்திருக்குமா? இருக்காரு வந்துச்சு அவனுக்கு. ஏன் எதனால இல்லை? 12 வருடமாக இருந்த பெண்ணுக்கு சுகப்படுத்த தேவன் 12 வயதாகிய பெண்ணுக்கு என்ன பண்ணுவாரு? சுகம் கொடுப்பான விசுவாசத்தை அந்த பெண் மூலமாக ஆண்டவர் யார் உணர்த்த வைத்தார்? யாரையும் ஜெபம் கொடுத்தவர்களுக்கு உணர்த்த வைத்தார். யாரையும் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரப்ப தாரை தம்பட்டை படிக்கிறார்கள், ஓலப்படுபவர்கள், புலம்புவர்கள், கண்ணீர் சிந்துவர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு ஆண்டவர் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணு. அப்ப அந்த இடத்திலே சில பேர் பார்த்து இவரை பார்த்து நகைத்தார், சிரித்தார். ஏன் சிரிச்சாங்க? இறந்து போன சிறுமிய உயிர் செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. சொல்றாரு என்ன? சந்தோஷம் வரணுமா, சிரிப்பு வரணுமா, கோபம் வரணுமா? சிறுமியை உயிர்ப்பித்துருவான்னு நினைச்சா சந்தோஷம். ஏழை உடம்பா இந்த நேரத்தில் இது மாதிரி பேசுறாங்கன்னா கோபம். சிரிப்பிய வருது சொல்றாரு. அப்படி இல்லை. ஒண்ணு இந்த முடியாத காரியத்தை செய்யறா இதெல்லாம் நடக்காதுன்னு ஆத்திரப்படுவாங்க. ஏன் இந்த வேலையில இந்த மாதிரி பண்றாங்க? ஆத்திரப்படுவாங்க. இல்ல நல்ல சோச்சி வச்சு பிரிவி சிரிச்சுனா சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இவங்க சிரிக்கிறாங்க. அது வந்து இயல்புக்கு மாறானது. இறந்து போனவங்க உயிர் பார்த்தாங்கன்னு தெரியாது. சொல்றாரு இப்படிலாம் ஒரு காரியம் நடக்கவே நடக்காது. யாரை பார்த்து சிரிக்கிறார்கள்? இதற்கு பின்னால் ஒரு ரகசியத்தை ஆண்டு வைத்திருக்கிறார். சிறுமி செத்து போன சிறுமி ஒரு திருச்சபைக்கு ஒப்பிடுகிறார். இன்னைக்கு நம்மளே பல திருச்சபைகள் செத்து போய் கிடக்கு. எப்படி கிடக்குது? உயிரோட்டம் இல்லாமல் கிடைக்கிறீங்க பார்க்கிறோம். நிறைய பெந்தோஸ்து சபைகளிலே நிறைய வருதுன்னா நம்முடைய பாரம்பரிய சபைகளே உயிரோட்டம் இல்லை என்பதை உணருது. இன்னைக்கு மாமன்றம் கூட்டப்படுகிறது. எதற்காக விவாதிக்கப்பட போகிறதுனால் திருச்சபையிலேயே எண்ணிக்கைகள்லாம் குறைந்து கொண்டிருக்கின்றன. ஆலயங்கள் வருவதற்கு மக்கள் இல்லை. திருச்சபை உயிரோட்டம் இல்லை என்பதற்காக தான் நம்முடைய திருச்சபை அறுவடை இயக்கம் இப்படி பிரேயர் பண்ணி இதெல்லாம் நிறைய பயன்படுத்தினார். ஆனாலும் இதை எழுப்புவதற்கு முடியாத ஒரு நிலை. அவர் எழுப்பதற்கு வர்றப்ப சிரிக்கிறார்கள். கோபப்பட்டா பரவாயில்ல, சந்தோஷப்பட்டா பரவாயில்ல, சிரிச்சா என்னதான் நையாண்டி பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்முடைய திருச்சபையை ஒரு எழுப்பதை கொண்டு வர இயேசுவை கொண்டு வரணும். நாம் கொண்டு வந்தா எல்லாரும் ஒன்னு கோபப்படும். திருச்சபை இல்லாத காரியமான கோபப்படும், இல்லை சந்தோஷப்படும். என்ன பண்றாங்க எல்லாரும்? ஏன் நையாண்டி பண்ணா என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட மக்கள் திருச்சபைக்கு உள்ளேயும் குருக்கள் மத்தியிலையும் இறை மக்கள் மத்தியிலும் நிறைய பேர் இருக்கார். திருச்சபை வளரும் விடுறதில்லை, வாழவும் விடுறதில்லை. இப்படியாக எல்லா இறைத்தலையிலும் இருக்கிறார்கள். பொதுமக்கள் மத்தியில் மட்டுமல்ல, குருக்கள் மத்தியில் இல்ல, ஆயர்கள் மத்தியிலும் திருச்சபையின் வளர்ச்சி உயிரோட்டமுள்ள ஒரு திருச்சபை இருப்பதற்கு முடியும். ஏன் இருக்க முடியல? இப்படி நகைப்பவர்கள் சிரிப்பவர்கள் இருப்பதால். அன்றைக்கு செத்து போன அந்த சிறுமியின் வீட்டிலே அந்த வீட்டில் கூட்டு போன யாரு? அவன் தான் அந்த வீட்டுக்கு பொறுப்பாளர். அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு எழுப்புதல் தேவை என்பதற்காக அந்த சிரிச்சவெல்லாம் நீ வெளியே போடுறது. சிரித்தவர்கள் இருக்க மாதிரி ஒரு திருச்சபையிலே எழுப்புதல் நடக்கவே நடக்காது. கோபப்படுவர்கள் இருக்கலாம், மகிழ்ச்சி பெறுவர்கள் இருக்கலாம். ஆனால் நையாண்டி போன்றவர்கள் திருச்சபையில் இருந்தால் அந்த திருச்சபையில் எழுப்புதல் நடக்கவே நடக்காது. அதனால்தான் ஆண்டவர் அவர் என்ன பண்ணாரு? வெளியே போக சொல்லுங்க. யாரால போக சொல்ல முடியுமா? யாரால போக சொல்ல முடியும்? மற்றவர்களால் போக சொல்ல முடியுமா?
எல்லாரும் போன உடனே நையாண்டி சிலை வெளியே அனுப்பின உடனே சிறுமி என்ன பண்ணார்? யாரை கூட்டு போனார்கள்? நம்மோடு வந்த அப்போஸ்தலர்களையும் யாரு நையாண்டி பண்ணாத ஆட்கள் இருக்காரோ அவர்களை மட்டும் அழைத்து சென்றால் அங்கே ஒரு எழுப்புதல் நாம் சார்ந்திருக்க திருச்சபைகளிலும் பாரம்பரிய சமூக எழுப்புதல் வேண்டும் என்றால் நையாண்டிக்கு முதல்ல என்ன பண்ணணும்? யார் அனுப்பணும்? அந்த திருச்சபைக்கு யார் பொறுப்பா இருப்பார்களோ அவர்கள் அனுப்பணும். யாரே தன் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நையாண்டி பண்ணலாம் அவன் அனுப்பி வைத்தான். அவன் வீட்டில் ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. நம்முடைய திருச்சபை நடனா இந்த திருச்சபைக்கு தலைநடத்த வேண்டும். அந்த நெய்யாண்டி கூப்பிடணும் வெளியே தள்ளினால்தான் எழுப்புதலை கிடப்படும் நடக்கும். ரெண்டு அற்புதங்களின் பின்னாலையும் தேவன் பல ரகசியங்களை வைத்திருக்கிறார். யாயிரும் விசுவாசத்தை ஒன்றுமே சொல்லாமல் விசுவாசத்தை சொன்னார். அவன் அழவில்லை. வீட்டுக்கு அழுதானா? ஏழல எப்படி விசுவாசத்தை உறுதிப்படுத்தானுங்க? 12 வயசு இந்த வார்த்தைகளுக்குள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்கு கிரியை செய். அது போல ஒரு எழுப்புதல் வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். கிரியை செய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். போன மாதம் நான் சொன்னேன் ஜெபமாலை என்பது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது. போன மாதம் ஜெபமாலை மாதம் ஒவ்வொரு மாதம் மாலை என்பது ஒரு குழுக்களாக ஜெபமாலை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? 150 சங்கீதங்களையும் மனப்பாடமாக சொல்லி சொல்லி நம்மளால் சொல்லுவார். அப்போ ஒரு ரோஜா பூ வைப்பார். ஒரு சங்கீதம் முடிச்சா ஒரு ரோஜா பூ. அப்போதான் 150 முடிச்சா 150 ரோஜா பூ. அது ரோசரி என்று பெயர் படும். 14, 15ஆம் நூற்றாண்டிலே எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியல. 150 சங்கீதத்திலிருந்து ஆண்டவர் வார்த்தைகள் என்று பரலோகமன்றம் என்று சொல்லப்படும். 16ஆம் பிற்பகுதியிலே அருணகிரி மந்திரத்தில் முதல் பகுதி சேர்க்கப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டிலே 2வது பகுதி சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் இஸ்லாமிய சபையை பார்த்து மணி ஜெபமாலை நம்ம திருச்சிலே இஸ்லாமியை பார்த்து பிள்ளைகளை 150 என்பது 153ஆம் மாறிச்சு. அப்புறம் 53ஆம் மாறிச்சு, 13ஆம் மாறிச்சு, கையில் செயினா மாறிச்சு, கையில் மோதிரமா மாறிச்சு, அலங்கார பொருள் வீட்டில் இன்னைக்கு வசதிப்படுத்தவே செல்வ ஜெபமாலை ஒரு மாலையாக ஆபரண பொருளாக இன்னைக்கு ஜெபமாலை மாறி. எங்கே ஆரம்பித்தது எங்கே இன்னைக்கு இருக்கிறது நாம் பார்த்தோம். என்னாச்சு கடைசியாக படிப்பது நின்றுவிட்டது. பரலோகத்தில் சொல்றது ஃபேஷன் ஆயிடுச்சு. கையில் ஜெபமாலை தான் ஒரு ஃபேஷன். மோதிரம் தங்கத்தில் ஒரு மோதிரம் போட்டுட்டோம்னா 10 மணிக்கு போட்டால் இல்லை வெளியில் போட்டால் அது ஒரு ஃபேஷன். இன்னும் மறுக்காகவே எருமாடி ஃபேஷன் பண்ணோன்னே ஒருவேளை வளையல்கள் கூட ஜெபமாலை செஞ்சு போடலாம். செயினை கூட ஜெபமாலை செஞ்சு ஒரு தங்கத்தில் வசதிகளோடு போடுறதாக ஃபேஷனாக இருக்கும். ஆனால் வேதத்தின் பின்னால் இருக்கிற ரகசியங்களை நாம் மறந்துவிட்டோம். இது ஒரு சரித்திர புத்தகமாகவோ பூகோள புத்தகமாக படிக்கப்படும். நாம் பார்க்கிறோம் நம்முடைய அவருடைய இலக்கியம் என்ற பெயரிலே இந்த வேதத்தை படிக்கிறார். வேதம் என்ற வேதத்தை படிக்கிறது. ஆனால் நாம் என்ன படிக்கிறது? கொடுக்கப்பட்ட யாவும் உண்மை என்று சொல்லி நாம் படிக்கும் பொழுது அவையின் அர்த்தங்களும் மறைந்திருக்கிற ரகசியங்கள் நமக்கு தெரிகின்றது. பிரைஸ் தி லார்ட். அற்புதத்தை நாம் பார்ப்போம். மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 31ஆம் அதை வாசிப்பதற்கு முன்னாலே ஒரு சின்ன விளக்கம் இருக்கு. ஆண்டவர் மாதிரி தலித்தாகும் என்று சொல்லி இந்த பெண்ணை உயிர்ப்பித்தார். வேற யாரும் உயிர்ப்பித்தார்? ஆண்டவர் லாசரை உயிர்ப்பது எத்தனை நாளாச்சு? வேற யாரும் உயிர்ப்பித்தார்? பட்டணத்தை விரிவின் மகன் எத்தனை நாளாச்சு? 2 நாட்களுக்கு பின் உயிர்ப்பித்தார். லாசரை 4 நாட்களுக்கு. எசேக்கியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம் உலர்ந்த எலும்புகள் மீண்டும் உயிர் பெற்று. அப்ப உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பட வல்லவராக தேவன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? 12 வருஷமாக இருந்தாலும் வியாதிகள் சுகமாக்கப்படும். 12 வயது பிள்ளை மரித்து போனாலும் சுகமாக்கப்படும். மரித்து 2 நாளாக உயிரோட்டமாக்கப்படும். 4 நாளாக உயிரோட்டமாக்கப்படும். செத்து போய் எலும்புகளான பிறகு கூட என்ன பண்ணும்? உயிரோட்டமா ஆகும். இந்த விசுவாசத்தை தேவன் இந்த ஓமையின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். இந்த எழுப்புதல் வழியாக நமக்கு கொடுக்கிறார். நாம் சார்ந்திருக்க குடும்பங்களிலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமானால் நகைப்பவர்கள் சிரிப்பவர்கள் இருந்தால் எழுப்புதல் கண்டிப்பா இருக்காது. நம்முடைய பல திருச்சபைகள் இன்னைக்கு ஜாதி பேதங்கள், மத பேதங்கள், அந்தஸ்து பேதங்களே பிரிவினைப்பட்டு இருப்பதற்கு காரணம் என்றால் அங்கே நகைக்கும் கூட்டங்கள் அதிகமாக இருக்கின்றதுனாலே இவையெல்லாம் நடைபெறாமல் இருக்கிறது. எழுப்புதல் நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். மார்க் 4ஆம் அதிகாரம் பார்ப்போம்.
31 வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி சத்தமா வாசிப்பா. அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. இயேசுவுக்கு வர அப்போஸ்தலருக்கு சாப்பிட கூட நேரம் இல்லை. பலர் வருவதும் போதுமாக இருந்தனாலே தனிமையான இடத்துக்கு போவோம்னு சொல்றாங்க. நான் வாசிக்கிறேன். அவ்வாறே அவர்கள் படையேறி பாலை நிலத்தில் உள்ள ஒரு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களில் இருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் வந்து அங்கு சேர்ந்தனர். இப்ப இயேசு படகுல போறார். படகுல போறதா ஷார்ட்கட். இவர்கள் என்ன பண்ணார்கள்? கால்நடையாக சுற்றி ஓடி வந்து இயேசு அந்த இடத்துக்கு வரதுக்குள்ள என்ன பண்ணாங்க? முன்னாடி அங்க வந்து சேர்ந்தனர். எதுக்காக வந்தாங்க? வாசிப்போம். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரம் ஆகிவிடவே சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். இவர்கள் பசியா இருக்கிறார். பசியா இருப்பதற்கு ஆண்டவர் நீங்களே கொடுங்க, சாப்பாடு நீங்களே கொடுங்க. என்ன அர்த்தம்? நீங்களே கொடுங்க என்ன அர்த்தம்? நீங்களே தயார்படுத்தி கொடுங்க. ஒரு கேட்கறது சமாரியா ஒரு ஊர்ல போறப்ப சமாரியா எங்க ஊர்ல வராதீங்க, எருசலேமுக்கு போறான்னு சொல்றாங்க. அப்ப யோவானும் அந்திரேயாவும் கேட்கிறாங்க, ஆண்டவரே வானத்திலிருந்து அக்கினி இறங்கியவர்களை சுட்டு எரித்ததே உமக்கு சித்தமான்னு கேட்கிறாங்க. அப்ப யார் அந்த அதிகாரம் இருக்குது? இயேசுவியா? ஆண்டவரே நாங்கள் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவரை சுட்டரித்து விடட்டுமா, நீர் என்ன சொல்லுகிறீர் கேட்கிறார். அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அவர்கள் யார்கிட்ட? அப்ப இங்கே ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு வரம் யார்கிட்ட இருக்குதப்ப? அதான் இயேசு நீங்களே செய்யுங்க, சமைச்சு போடுங்கன்னு சொல்லல. அது இன்றைய காலகட்டத்தில் உள்ள ஒரு சூழ்நிலை. மைண்ட் வேலை செய்கிற ஒரு திருச்சபை, ஆவி வேலை செய்கிற ஒரு திருச்சபையிலே ஆண்டவர் பார்த்து உட்கார்ந்தா என்ன இருக்காது? உங்களுக்கு பசி இருக்கா? இது மைண்ட்ல வேலை செய்கிற திருச்சபையிலே சாப்பாடு போட்டாதான் வருவாங்க, அவங்களுக்கு பசிக்கும்னு கான்பிடென்ட்டா நினைக்கிறது மைண்டில் வேலை செய்கிற திருச்சபை. ஆவியில் வேலை செய்கிற திருச்சபையில என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு இனிமே பசியே ஆண்டவர் பார்த்து உட்கார்ந்து அவங்களுக்கு பசி என்ன பண்ணாது இருக்காது என்று கான்பிடென்ட்டாக இருப்பார். அவர் கேட்கிறார், நீங்கள் சாப்பாடு என்ன செஞ்சிருக்கிறாங்க? நீங்கள் அதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவங்க அந்த வரத்தை பயன்படுத்தி உங்களோட வீடு போய் சேர்றதுக்கு என்ன கூடாது, மயக்கமே இருக்கக்கூடாது, செஞ்சிருக்க முடியாது. நமக்கும் அப்படிப்பட்ட வரவே வருவதற்கு ஒரு சாட்சி சொன்னார். குழந்தை பேரனுக்கு எப்படி இப்படித்தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எப்படி இருக்கணும்? ஆவியிலும் என்றும் உண்மையிலும் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடும். ஆவியிலே தேவனை தொடாமல் மனதிலே தேவனை தொழுது கொண்டிருக்கும். ஆவிதான் ஆண்டோட தொடர்பு கொள்ள முடியும். மனசு ஆண்டோட தொடர்பு கொள்ள முடியவே, ஆத்மா தொடர்பு கொள்ள முடியாது. யாரு? ஆவிதான் தொடர்பு கொள்ள முடியும். ஆவி மனிதன் தான் தொடர்பு கொள்ள முடியும். அவர்கள் மைண்ட்ல பேசுறாங்க. இத்தனை பேருக்கு எவ்வளவு பணத்தை நாங்க போய் வாங்க, அப்படி வாங்கினாலும் எங்கே கிடைக்கிறது சாப்பாடு? 5000 குடும்பங்கள் ஆண்கள் என்றால் 5000 குடும்பம். ஒரு குடும்பத்துக்கு 5 பேர்னா மினிமம் 25,000 பீப்புள். இப்ப பாபா 25,000 சாப்பாடு கொடுக்க நினைச்சா முடியுமா? முடியாது. இப்ப முடியும். கையில கட்டணும். அதான் முக்கியம். ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு போன் நீங்க பண்ணீங்கன்னா 25,000 சார் 50,000 பணம் கொடுத்தா அவசியம். நீங்க எந்த கடையும் தேடி போக தேவையே
யாரை முதல்ல தேடணும்? முதலாய் தேவனை அற்புதத்தை ஆண்டு செய்கிறார். அப்ப இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான். அவளுக்கு என்ன இருக்கு? 5 அப்பங்களும் 2 மீன்கள். ஏன் 6 அப்பம் 4 மீன் இல்லை? இது என்ன கணக்கு? 5 அப்பம் 2. இதற்கு பின்னால் வேதத்தை ரகசியம் 5 வகை ஊழியர். கரெக்டா சொன்னாரு. 5 வகை ஊழியர். நல்லா கையெழுத்து உள்ள ரகசியம் அனைத்தும் நன்கு புரியும் வேதத்தில் உள்ள ரகசியம் அனைத்தும் நன்கு புரியும் ஒரு அற்புதம் நடக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு அதிசயம் நடக்கக்கூடியது. ஆண்டவர் பின்னால் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். வேதத்துடைய சக்தியை அறிவதற்கு தேவன் என் கண்களை தினமும் இன்னைக்கு ஒரு அர்த்தத்தை ஆகியவர்கள் கற்றுக் கொடுக்கலாம். நாளைக்கு இன்னொரு அர்த்தத்தை ஆகியவர்கள் கற்றுக் கொடுக்கலாம். அன்னைக்கு கண்டத பழையன அதான் என்ன சொல்றோம்? பழைய நியம முறைகள் அனைத்தும் மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் அனைத்தும் சுலங்களாய் மனிதனினை அறிய முறை விசுவாசத்தின் உதவி பழைய நியம முறைகள் மறைந்து புதிய நியம முறைகள் என்ன பண்ணணும்? அப்ப அது என்ன பண்ணணும்? அடுத்த பாட்டு வரி என்ன காட்டு வரி? உலகங்களால் என்ன செய்ய முடியாது? பழைய நியம முறைகளை அறிந்து கொள்ளலாம். புதிய நியம அறிந்து கொள்ள முடியாது. புதிய நியம புலன்கள் அறிய முடியாது. புலன்களால் அறிய முடியாது. பாட்டு பாண்டால வந்து வார்த்தலாம் பாட்டு அப்படியே பழைய அதே மாதிரி அடுத்தது அந்த புறங்களாய் மனிதன் என்ன பண்ணுது? அறிய இதை அறிய முடியாத குறையை நீக்க என்ன பண்ணுது? விசுவாசத்தில் அந்த விசுவாசத்தின் உறுதியினால்தான் அதன் ரகசியங்களை நாம் என்ன அறிந்து கொள்ள முடியல. ரகசியங்களை அறிந்து கொள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள நாம் வேதத்தை முதல் பண்ணணும். யார் அந்த வேத வார்த்தை யார் எழுதுறது? யார் எழுதுறதெல்லாம் ஆவியானவர் எழுதினார். அவருடைய ஆவியெல்லாம் தொகுத்தது. அதை நாம் படிக்காமல் அதை நாம் என்ன பண்ணோம்? படிக்காமல் இன்னைக்கு நாம் இருந்தோம் என்றால் எப்படி தேவனுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும்? 5 அப்பம் 2 மீன்கள் கொடுத்தார். 5 அப்பம் என்பது 5 வகையான ஊழியங்களை. என்ன 5 வகையான ஊழியங்கள்? அது வரங்கள் ஊழியங்கள். முதல் ஊழியம் ஆண்டவர் கொடுத்த முதல் ஊழியம் அப்போஸ்தலருடைய பின்னால் வருது. முதல் ஊழியம் என்ன கொடுத்தாரு? ஆசாரிய ஊழியம். முதல் ஊழியம் என்னது? இரண்டாவது ஊழியம் என்னது? நியாயாதிபதிகள் ஊழியம். மூன்றாவது ராஜாக்கள் ஊழியம். நாலாவது தீர்க்கதரிசி ஊழியம். ஐந்தாவது இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலிக்க ஊழியம். ஊழியங்கள் என்ன?
இரண்டாவது நியாயாதிபதியாக ஊழியம், மூன்றாவது ராஜாக்களுடையாக ஊழியம், நான்காவது தீர்க்கதரிசியாக ஊழியம், ஐந்தாவது இயேசு கிறிஸ்துவையாக அப்போஸ்தலர் ஊழியம். பிரைஸ் தி லார்ட். அதனால பழைய ஏற்பாட்டின் ஆரம்பத்திலிருந்து ஆசாரி ஊழியர்கள் முதல்ல, அப்புறம் நீதி தலைவர்கள் இருந்தது, அதுக்கப்புறம் ராஜாக்கள் இருந்தது, அப்புறம் தீர்க்கதரிசி காலம், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து காலம், அதுக்கப்புறம் அவரோடு இணைந்து அப்போஸ்தலர்களுடைய ஊழியம். 5 வகையான ஊழியர்களை கொடுக்கிறாங்க. 2 மீன்கள் எது குறிக்குது? 2 ஏற்பாடு. பழைய ஏற்பாடு 2 சாட்சி. ஒரு பழைய ஏற்பாட்டின் சாட்சிகள், இன்னொன்று புதிய ஏற்பாட்டின் சாட்சிகள். ஒரு சில பேர் 2 சாட்சிகளுக்கு மோசேயையும் எலியாவையும், ஒரு சில வேத விரும்புகிறார்கள் மோசே ஒரு சாட்சியாகவும் எலியா ஒரு சாட்சியாக கொடுக்கிறார்கள். ஒரு சில பேர் பழைய ஏற்பாட்டோட பரிசுத்தவான்களின் சாட்சியும் புதிய ஏற்பாட்டோட பரிசுத்தவான்களின் சாட்சியும் 2 சாட்சிகளையும் கொடுக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப 5 மீன்களையும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவர் என்ன பண்ணாரு? அற்புதத்தை செய்கிறார். எல்லாரும் அற்புதத்தை பார்க்கிறார். அதன் பின்னால் இதற்கு 5 வகையான ஊழியங்களும் 2 சாட்சிகளும் அங்கே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த 5 ஊழியங்களும் 2 சாட்சிகளை சேர்த்து என்னத்தை மீதி எடுக்கிறார்கள்? 12 கூடைகள். அந்த 12 கூடைகளை 12 அப்போஸ்தலர்கள், 12 கோத்திரங்களையும் 12 அப்போஸ்தலர்களையும் குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் அங்கே புரியும்படி, வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் அங்கே புரியும்படி, தேவனே உமது அருளினாலே தேவனே உமது வார்த்தையின் படியே ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே. Praise the Lord. இந்த அற்புதத்திற்கு பின்னால் ஆண்டவர் 5 வகையான ஊழியர்கள் வழியாக 2 சாட்சிகள் அல்லது 2 ஆண்டவருடைய வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு வழியாக அல்லது மோசே எலியா இந்த 2 சாட்சி வழியாக 12 கோத்திரங்களை ஆண்டவர் சிறப்படுத்தார். இந்த 12 கோத்திரம் மீதியாக இருப்பதனாலே இவர்கள் இன்னும் பல பேருக்கு என்ன செய்ய முடியும்? சாப்பாடு என்ன முடியும்? கொடுக்கணும். சாப்பாடு எதை குறிக்கிறது? ஆண்டுடைய வசனத்தை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்படித்தான் தேவன் ஒவ்வொரு அற்புதத்தின் பின்னாலேயும் ஒரு அர்த்தத்தையும் ஒரு ரகசியத்தையும் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முதல் அற்புதத்தை பார்த்தோம். 12 வருடங்கள் என்பது 12 வருடங்களாக பாடுபாடின பெண்ணானவள் 12 வயதுள்ள பெண் செத்து போன பெண்ணை உயிர்த்தெழுக்க முடிவுள்ள விசுவாசத்தை யாயிருக்கு போதித்தது. செத்து போன திருச்சபையை எழுப்பதற்கு நகைக்கிறவர்களாக இருக்கவே கூடாது. நம் வீடாக இருக்கட்டும், நம்முடைய வீதிகளாக இருக்கட்டும், அன்பியங்களாக இருக்கட்டும், ஆண்டோட வார்த்தைகளை பார்த்து நகைப்பவர்கள் இருக்கும் வரைக்கும் அந்த திருச்சபையில் ஒரு எழுப்புதல் இருக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு போவோம். தாவீது கோலியாத்தை எதிர்கொள்ள போகும் பொழுது 5 கூழாங்கற்களை எடுக்கிறார். எத்தனை கூழாங்கற்கள்? 5 கூழாங்கற்கள். ஏன் அவனுக்கு நம்பிக்கை இல்லையா? ஒன்னு அடிச்சு அவன் சாகலனா 2வது அடிப்புகிறத எடுத்து போனானா? கோலியாத் கூட பிறந்தவர்கள் இந்த 4 பேர் இருக்காங்க. ஒருவேளை கோலியாத்தை ஒரு கல்ல அடிச்சவனுக்கு தெரியும். அவர்கள் 4 பேரும் வந்தால் ஒரு ஆள் கடிக்கிறதுக்கு ஒரு கல்லு. அப்படித்தான் தாவீது எழுப்பினா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே ஒவ்வொரு வேதத்தின் ரகசியங்களுக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு வேதத்தின் ஓமைகளுக்கு பின்னாலேயும் ஒரு ரகசியம் இருப்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மத்தேயுவிலே பல ஓமைகளை நாம் பார்க்கிறோம். நிறைய மத்திய நிச்சயம் பார்த்தா நிறைய ஓமைகள், மார்க் நிச்சயம் பார்த்தா நிறைய இடம் இருக்கும், அற்புதங்களும் அதிசயங்களும். லூக்கா நிச்சயம் பார்த்தா 2 சேர்ந்து, யோவா நிச்சயம் படித்தா இயேசுவின் அன்பை பற்றி மட்டும்தான் அதில் இருக்கும். வேறு பெரிய காரியம் இருக்காது, அன்பை பற்றி மட்டும்தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கானாவுன் திருமணத்தை பார்த்தோம். அங்கே ரசம் தேர்ந்து விட்டது என்று சொல்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ரசம் வேணும்னா எந்த பாத்திரத்தை தண்ணி நிரப்பி இருக்கணும்? எந்த பாத்திரத்தை நிரப்பி இருக்கணும்? நம்ம
நம்ம வீட்டில் சாம்பார் தீர்ந்து போச்சுன்னா கடையில் சாம்பார் வேண்டாது எதில் ஊற்றுவோம்? கச்சேரி. சாம்பார் வானிலை சாதாரணமாக பாருங்க, சாம்பார் வானிலை ஊற்று. அப்ப ரசம் தீர்ந்து விட்டது என்றால் தண்ணி என்ன பண்ணி வைக்கணும்? ஏன் அவர் கச்சாடியில் ஊற்றுறாரு? அவர் ரசம் தீர்ந்து போச்சா ரசம் இருந்த பாத்திரத்தை ஊற்றி ஏன் அதில் ஊற்றுறவர்? தண்ணியை ஏன் அதில் ரொம்ப சொல்லலாம்? அதுல ரசம் வந்துன்னா ஏற்கனவே ஏதோ ரசம் இருந்திருக்கு பொழுது தண்ணியை சேர்த்துட்டாங்க சொல்லி மக்கள் நினைப்பார்கள். அதுக்காக தண்ணியே கலக்கப்படாத யூதர்களின் முறைப்படி வீட்டுக்கு வெளியே வச்சிருப்பாங்க. வர்றவங்க கை கால் முகத்தை கழுவிட்டு உள்ள போற மாதிரி கற்சாடிகள் வச்சிருப்பாங்க. அதிலே தண்ணியை எதுவரைக்கும் என்ன சொன்னாரு? எதுவரைக்கும் என்ன சொன்னாரு? ஏன் வாயில் என்ன சொன்னாரு? முக்கா நிரப்ப கூடாதா? அவங்க எல்லாரும் தண்ணீர்களை பார்க்கணும். எல்லாரும் தண்ணி ரசமாக வாங்கினது எல்லாரும் ஒரு நிறைவு இருக்கு. அரைமுறையாக தேவனை சேர்ந்து கற்சாடிகள் நிறைய தண்ணீரை உள்ளவனு எல்லாரும் தண்ணி தான் உபயோகிக்கணும் பார்க்கணும். ரெண்டாவது ரசமானவர் ரசமாக இருக்கிறாரோ பார்க்கணும். நிறைவுள்ள அற்புதத்தை என்ன பண்ணணும்? அங்கே பார்க்கணும் சொல்லி அதை முழுமையாக தண்ணீர் நிரப்பி அதை தண்ணீர் கொண்டு போய் கொடுக்குறப்ப அது என்ன மாறிடுது? இப்படியாக நாம் ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து கொண்டே வந்தோமானால் அவைகளுக்கு பின்னாலே வேதத்தின் ரகசியங்கள் புதைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். பார்த்தோம் யாயிர் 2 அதிசயங்களை பார்த்தோம். யாயிர் மகள் குணப்படுவதையும் பெண்பாடுகள் சுகமடைவதையும் பார்த்தோம். அதிலே ஆண்டவர் யாயிர் விசுவாசத்தை எப்படி உறுதிப்படுத்தினார்? 12 வருடமாக குணமானதாலே 12 வருடமாக வாயிருக்கிற என் மகள் உயிர் பெறுவாள் என்ற விசுவாசத்தை யார் உறுதி பண்ணா? யாயிர் வீட்டுக்கு வரப்ப எல்லாரும் அதை பார்த்து சிரித்தார். ஏன் சிரித்தாங்க? செத்து போன ஒரு திருச்சபை, செத்து போன ஒரு திருச்சபைக்கு இது உயிரோட்ட பிறகு சொன்னா நகைப்புறவர்கள் இருப்பார். இப்படிப்பட்டவர் நம்முடைய திருச்சபை இருக்கிறாரா? எழுப்பது இல்லவங்கள நடக்க. அதனால தான் அவரை எல்லாம் வெளியே போக சொல்லுறார். வெளியே அமைச்சிட்டு தகப்பனையை தாய் வச்சு ஒரு எழுப்புதல் அந்த வீட்டிலே தேவன் என்ன பண்ணாரு? கொண்டு பண்ணுகிறார். இரண்டாவது நாம் யாரை பார்த்தோம்? 5 அப்பங்கள், 2 மீன்கள், 5 அப்பங்கள், 5 வகையான ஊழியம். நான் செய்கிற ஊழியம் ஆசாரியர் ஊழியமா அல்லது நீதி தருகிற ஊழியமா, ராஜாக்களின் ஊழியமா அல்லது தீர்க்கதரிசி ஊழியமா, இல்ல அப்போஸ்தலரை செயல்படுத்திய அப்போஸ்தலரின் ஊழியம். அப்போஸ்தலருக்கு ஊழியத்தில் பல வகை உண்டு. புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது என்ன ஊழியம்? போதிக்கும் ஊழியம், சபைகளை நடத்தும் ஊழியம், நோயினுடைய குணப்படுத்தும் ஊழியம், பிசாசுகளை விரட்டும் ஊழியம், விடுதலை ஊழியம், அபிஷேகம் ஊழியம், பல ஊழியங்கள் உண்டு. இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். 5 அப்பங்களை ஆண்டவர் கொடுக்கிறார், 2 மீன்கள் அவர் கொடுக்கிறார், அதை சேர்த்து 12 கோடைகள் மீதம் எடுத்தார். நான் இந்த அப்பத்தையும் மீனை வைத்துக் கொண்டு எத்தனை கோடைகளை நான் மீதம் எடுக்க போகிறேன்? நீங்க பங்குசாமி வராங்களா? 1000 வராங்களா? யாரு? உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் கேட்கிறேன். எங்க சாமியார் சொல்லலை என்ன செய்ய சொல்லி, எங்க பிஷப் என்ன அப்பாயின்ட் பண்ணல, எங்க பங்குல என்ன கூப்பிட்டு நீ போய் அதை செய்ய சொல்லல. இங்க இந்த வேலைக்காரர் அவங்க கூப்பிட்டு சேர்ந்து நாம் ஆண்டவருடைய ஊழியர், ஆண்டவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே செய்யணும். வேற யாரும் சொல்லித்தான் செய்யணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க கூட நாடெங்கும் சென்றிடுவோம், சாட்சியை வாழ்ந்திடுவோம், நாடெங்கும் சென்றிடுவோம், சொல்லிடுவோம், சாட்சியை வாழ்ந்திடுவோம். அதாவது ஊழியர்களை செய்வதற்கு நாம் தயார். ஒரு எழுப்புதல் நம் திருச்சபையில் நடக்க வேண்டும் என்றால் இதை நாம் செய்யத்தான், நம்மை பார்த்து சிரிக்கத்தான் செய்வோம். சிரிப்பவர்களை ஒதுக்கி தள்ளிட்டு நாம் செய்யும் பொழுது அந்த சிறுமி உயிர் தெரிந்தது போல நம்ம விசுவாசம் வைத்திருப்பதாலே எழுப்புதலை வர கொண்டு வர முடியும். 3வது நாம் பார்த்ததாக இதை பார்த்தோம். தாவீது 5 கல்லை எடுத்து சென்றது போல தேவன் ஒரு ஊழியத்துக்கு எதிராக ஒரு பிசாசை விரட்ட போறோம்னா 5 கல்லு தேவனா 5 அற்புதத்தை செய்வது வல்லமையை கொடுத்தாங்க.
ஒண்ணு போச்சுன்னா 4 பேருக்கும் சொல்லிட்டா அந்த 4ஐயும் அழிப்பதற்கு வல்லமையானவர் கொடுப்பார். அந்த விசுவாசத்தில் இருக்கிறப்ப தேவன் இந்த விசுதை மறைந்திருக்கும் எதற்கு தாவீது 5 கல்லை எடுத்து போனான். ஒரு காலத்துக்கு ஒரு கல் போதுமானது. எதுக்கு எடுத்துனா அவருடைய உடன்பிறந்த சகோதரர்கள் 4 பேர் இருந்தார். இவன் செத்து போனவன அவன் 4 பேர் எடுத்து வந்தானா அவனை எதிர்ப்பதற்குரிய ஆற்றலை அவங்களை ஒழிப்பதற்கு 4 கல்லையும் தூக்கி கொண்டு சென்றார். அடுத்த நாம் பார்த்தோம் ஆனால் திருமணத்திலே இந்த அற்புதம் நடக்கும்போது ஏன் தேவன் அந்த பழைய பாத்திரம் வைத்திருந்த திராட்சை பாத்திரத்திலேயே தண்ணீர் ஊற்றுகிற அற்புதம் செய்வதா அந்த கலப்பு அதில் இருக்கக்கூடாது. இந்த கலப்பு இருந்தால் தேவனுடைய மகிமை வெளிப்படாது. அடுத்த என்ன நினைப்பார்கள்? ரசம் கொஞ்சம் இருந்திருக்கு, இந்த ரசத்தை சேர்த்துட்டாரு, அதனால ரசம் வச்சு நினைப்பாங்க, தண்ணியை சேர்த்து நினைப்பாங்க. தண்ணியை தனியாக எல்லாரும் பார்க்கிற இடம், அதாவது வீட்டு வாசல் இருக்கிற இடம், எல்லாரும் பார்க்கிற இடத்துல முழுமையாக நிரப்பி அதில் தேவனோட அற்புதத்தை செய்கிறார். தேவன் செய்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களின் பின்னாலையும் வேறு ரகசியங்களை மறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்குமாக தேவன் மையமாக நம்மளுக்கு எந்த காரியம் 12 வயது பிரச்சனையாக சரி, 12 ஆண்டுகள் பிரச்சனையாக செத்து போய் 2 வருஷம் ஆகின 2 நாளான நெய்நர பட்டணத்து வெளியே மகனாக இருக்கட்டும், 4 நாளான லாசுவாக இருக்கட்டும், அல்லது உலர்ந்து போன எலும்புகளாக இருக்கட்டும், வருஷக்கணக்கானதாக இருக்கட்டும், எல்லோரையும் வீட்மிக்க தேவனாக யார் இருக்கிறார்? ஆண்டவர். சத்தியத்தை ஆண்டவராக முதலில் சொல்கிறார். இரண்டாவது, நீங்களே இந்த அற்புதத்தை என்ன பண்ணுங்கள்? செய்யுங்கள். அப்ப அப்போது அந்த அற்புதத்தை செய்ய முடிந்திருக்குமா முடியாமல் இருந்திருக்குமா? அவர் என்ன பண்ணல? செய்ய. இப்படித்தான் இன்னைக்கும் நாமும் அவர் பார்த்துவார், அவர் செய்வார் சொல்லி யாரோ ஒருத்தரை கைகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை செய்ய சொல்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்துவது கிடையாது. இரண்டாவது காரியம், மூன்றாவது காரியம் என்ன செய்தார்? திரும்பி 5 அப்பங்கள் என்ன, 2 மீன்கள் என்ன, 12 கோடிகள் என்ன தெளிவாக கொடுக்கிறார். 5 வகையான ஊழியர்கள், 2 வகையான சாட்சிகள், 12 கோடிகள் நிறைய வீரர்களை கொடுத்திருக்கிறார். இதில் நான் எந்த இடத்திலிருந்து என் ஊழியத்தை செய்கிறேன் என்பதை மூன்றாவது கேள்வி. நான்காவதாக 5 கால்கள் தாவீது எடுத்துவது போல நம் ஊழியத்துக்கு செல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவர் பலப்படுத்தி அனுப்புகிறார். சும்மா ஒரு விசாரிப்பதற்கு ஒரு வலையோடு அனுப்புறதில்லை, நிறைய வலைகளோடு நம்மளை அனுப்புகிற என்பதை உறுதிப்படுத்துகிறார். பின்னால் இருக்க சத்தியங்களை நாம் என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ளணும். இப்படித்தான் நல்ல சமாரி கோவிலிலே நாம் பார்த்திருக்கிறோம். என்ன பார்க்கிறோம்? நல்ல சமாரி கோவிலில் அடிமட்டை கிடந்தது யாரு? யூதன். எங்க இருந்து வந்தான்? எருசலேமிலிருந்து. எருசலேம் என்றால் யூதர்கள் செல்லும் தேவாலயத்தை குறிக்கும். அங்கிருந்து வந்தவன் அவன் யூதன். அடிப்படை ஒரு யூதன். அவன் எதை நோக்கி போனான்? சபிக்கப்பட்ட நகரமாகிய சமாரியா. சின்ன பிள்ளைகள் சொன்னாங்க, ஆசாரியனுக்கும் லேவியருக்கும் ஆலயத்துக்கு செல்வதற்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால போனான். ஆனால் வேதம் அப்படி சொல்ல, வேதம் அந்த வழியை அவர்கள் அந்த வழியா எந்த வழி? எருசலேமிலிருந்து எரிகோ இலக்கியவர்கள் வந்தார். அப்ப ஆலயத்தில் பணித்தை செய்யும் அவர்கள், அது குருவானவர் யாரும் பார்க்க முடியாத திரைச்சலை போட்டு உள்ளே ஆண்டவருக்கு பலியை செலுத்துகிறார். லேவியர் என்பவர்கள் மகாபுருஷ தரத்தில் இருக்கிறதை அதை சுத்தப்படுத்தி வைக்கக்கூடிய அவருக்கு ஒரு வரம் உண்டு, எல்லாருக்கும் கிடைக்காது, லேவியரை செய்யக்கூடாது. அவர்களால் முடியாத ஒரு காரியத்தை சமாரி என்ன செய்கிறார். அவங்க யூதனை தொடக்கூடாது, ஆனால் தொட்டு அவனை குணப்படுத்தி 2 வெள்ளி காசு என்ற 2 என்னது கட்டளை, என்ன கட்டளை? 2 கட்டளை. தேவனை நேசிப்பது 2 கட்டளையும் சத்திரக்காரன் அல்லது சாவடிக்காரன் என்று சொல்கிற ஒரு திருச்சபையை ஒப்படைத்து விட்டு நான் திரும்பி 2ஆம் அறிவு வரும்பொழுது தேவைப்பட்டால் உனக்கு மீதியை கொடுப்பேன் என்று சொன்னால் அந்த ஓமியமாக ஆண்டவர் இன்னும் ஒரு ரகசியத்தை இருக்காது வைத்திருக்கிறார். வைத்துதான் நல்ல சமாரி ஊழியர்கள் இப்படித்தான் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்தாலே அது ஆரம்பிக்கப்பட்டது. இப்படியாக ஆண்டவர் சில ஓமியங்களாக இருக்கட்டும், ஆண்டவர் சில அற்புதங்களாக இருக்கட்டும், எல்லா அற்புதங்களையும் பின்னாலையும் ரகசியம் பின்னால் மறைத்தது. இந்த ரகசியத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளும் பொழுதுதான் தேவன் எதற்காக இந்த ஓமைகளை சொன்னார், எதற்காக இந்த ரகசியத்தை சொன்னார், எதற்காக இப்படி செய்தார் என்பதுதான் தெளிவான சிந்தனைகளாக நமக்கு விடும். எனவே நாடுமாக இந்த சக்திகளை மனதை வைத்து இப்பொழுது நாம் ஒரு ஜெபத்துக்குள் கலந்துள்ளோம். வந்து ஒரு ஜெபத்தை ஏற்பார்கள். அதற்கு பின் நாம் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டு பார்த்து வைப்போம். அன்பு தகப்பனே, எங்கள் அருமையில் ரட்சகரும் மீட்புமாய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த நாளிலே ஆண்டு சகோதரர் வாயிலாக ஆண்டவரை இறை செய்தியை ஆண்டவரே நீர் எங்கள் செவியிலே கேட்க வைத்தீர். ஆண்டவரே
முதலாவதாக ஆண்டவர் 12 ஆண்டுகள் பெரும் பாடுள்ள அந்த பெண்ணை அவன் விசுவாசத்துடன் தொட்ட மாத்திரத்திலே அவளை சுகப்படைய வைத்தீரே ஆண்டவர். அந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்த யாயே தன்னுடைய மகளை 12 வயதுள்ள அந்த மகள் சுகம் பெறுவதற்கு 12 ஆண்டுகளாக பெரும் பாடுள்ள மகளை அந்த பெண்ணையே ஆண்டவர் குணமடைந்து விட்டார் என்றார். என்னுடைய மகளை குணப்படுத்துவதிலே தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பது விசுவாசத்தை அவன் இருதயத்திலே வளர்வதற்காக ஒரு சாட்சியாக வைத்தீரே ஐயா. உமக்கு கோடி சுமத்திரம் ஐயா. அப்பா அப்பா உங்களுடைய வல்லமை எத்தனை பெரிதாண்டவர அப்பா. நீர் ஆண்டவரே அந்த ஆண்டவரே வனாந்திரத்திலே இருந்த உங்களுடைய ஜனங்கள் மீது அன்பு கூர்ந்து உமது வேதத்தை கற்றுக் கொடுத்தீரே, உமது வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தீரே. அவர்கள் வயிற்றில் பசிக்கும் நேரத்திலே அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலரிடத்திலே நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது எங்களிடத்திலே 2 மீன்களும் 5 அப்பங்களும் ஒன்றே இருக்கிறது என்று சொன்ன பொழுது ஆண்டவரே நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரே அதை படுக பெருகி பிதாவின் சித்தத்தினாலும் உங்களுடைய வல்லமையினாலும் ஆண்டவரே அந்த காரியத்தை செய்தீரே ஆண்டவரே. அதற்கு உரிய ரகசியமாக ஆண்டவரே 2 ஏற்பாடுகளையும் ஆண்டவரே 5 வகை ஊழியங்களையும் அப்பா 12 கோத்திரத்தையும் 12 அப்போஸ்தலர்களையும் இந்த உலகத்திலே நான் ஸ்தாபிப்பேன் உங்களுக்கு என்று கொடுப்பேன் என்று நீங்க ஆண்டவரே இந்த மறைபொருளாக வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உங்க அன்பு எத்தனை பெரிதாண்டவரே, உமது இரக்கம் எத்தனை பெரிதாண்டவரே. கானாவூர் திருமணத்திலே அப்பா ஆண்டவரே அந்த குறைபாடுகளை நீக்குவதற்கு திராட்சை ரசம் குறைந்த போது ஆண்டவரே வீட்டு வெளியிலே இருந்த கச்சாடியில அப்பா தண்ணீர் வெளுகு மட்டும் கழுத்து வரை அதை நிரப்ப செய்து எல்லோரும் பார்க்கும்படி ஆண்டவரே அந்த தண்ணீரை அற்புத திராட்சை ரசமாய் மாற்றினீரே. உமது வல்லமை எத்தனை பெரிதப்பா. அந்த ஆண்டவரே எல்லோரும் பார்த்து ஆண்டவரே பிரமிக்கத்தக்கதான ஒரு அதிசயத்தை ஆண்டவரே செய்து கொடுத்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. அப்பா அதுபோல் ஆண்டவரே எண்ணற்ற அற்புதங்களை செய்கிறே ஆண்டவரே. வேதத்திலே ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதற்காக ஆண்டவரே எத்தனையான அற்புதங்களை ஒவ்வொரு ஆண்டவரே 4 வகை 4 நற்செய்தியிலும் ஆண்டவரே நீர் செய்த அற்புதங்களை நீர் செய்த அதிசயங்களையும் ஆண்டவரே எண்ணி முடியாதவைகளை நீர் செய்து கொடுத்தீரப்பா. இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கிற உம் பிள்ளைகளுக்கு இந்த 3 விதமான அற்புதங்களை இன்னும் அநேக அற்புதங்களை நாங்கள் காதார கேட்டோம், கண்ணால ஆண்டவரே அதை உணர்ந்து விட்டோம் ஆண்டவரே எங்கள் இருதயத்துல. ஆண்டவரே அதே போல எங்கள் குடும்பங்களில எங்களுடைய ஆண்டவரே இந்த திருச்சபையில அப்பா எங்கள் திருச்சபையில பரிகாசக்காரர்கள் வெளியேறும்படியாய் எங்களுடைய ஓப்பர்கள் கட்டளையிடும்படியாய் அப்பா எங்கள் திருச்சபையில எழுப்புதல் நடக்கும்படியாய் அப்பா அவர்களை வெளியேற்றும்படியாய் அப்பா நீர் ஆண்டவரே என் திருச்சபை ஆண்டவரே ஒரு உயிர் பெறும்படியாய் உயிரோட்டம் கிடைக்கும்படியாய் இந்த வேதத்தின் ரகசியங்களை வேதத்தின் உவமைகளுக்கு பின்னால் இருக்கின்ற ஒவ்வொரு ரகசியத்தையும் ஆண்டவரே இன்று இறை வார்த்தையின் வழியாக அப்பா இறைவனுடைய நற்செய்தியின் வழியாக அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காரியம் இன்று நடைபெற வேண்டும் என்று முன்குறித்து வைத்தீரே பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதை எல்லாவற்றையும் நடந்து கொடுத்த எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த இடத்திலே ஒரு பிரசன்னம் நிரம்பி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. அப்பா இந்த பரிசுத்த வார்த்தையினாலே பரிசுத்த நற்செய்தியினாலே ஆண்டவரே இந்த இடம் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த நாளிலே பரிசுத்தப்படுத்தினீரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இரத்தத்தினாலும் இறை வார்த்தையினாலும் பரிசுத்தப்படுத்தப்படும் என்று வேதத்தில் சொன்னதை போல அப்பா இந்த நாளிலே உமது இரத்தத்தினாலும் உமது பரிசுத்த வார்த்தையினாலும் ஆண்டவரே அந்த நற்செய்தியினாலும் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரை இந்த நாளிலே நீ பரிசுத்தப்படுத்தினீரே, சுத்திகரித்தீரே, சுகப்படுத்தினீரே. அதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றிற்கும் ஆதியும் அந்தவுமான எங்கள் ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்திலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்திலும் தந்தையாம் கடவுளிடத்திலே என்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே
சென்னை நகரம் மட்டுமல்ல, விவசாயிகள் செய்கிற மக்களுடைய நிலங்கள் எல்லாம் பாடுபட்டு போய் கிடைக்கின்றன. இன்னும் மற்ற இடங்களில் மக்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள், உண்ண உணவினை தவிக்கிறார்கள். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 குடும்பங்களுக்கு பதிவு கொடுத்த தேவன் 5 வகையான ஊழியங்களையும் 2 சாட்சிகளை வைத்து எல்லோருக்கும் பருகி பெருக்கும்படி நம்மை அனுப்பித்து வைத்திருக்கிறார். என்னுடைய பங்கு என்ன? என் உறவினர்கள் தொலைதூரத்தில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யலாம். அவர்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்யலாம். ஏதேனும் செய்து பசியை போக்க வேண்டும். அதற்கு எங்கள் உள்ளே பெற்றோடும் வேதனை இருக்கும் மக்களுக்கு ஆறுதலை கொடும். அதன் மூலம் எடுப்பது உண்டாகட்டும். ஜெபம் கேளும் நோயாளிகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். கொரோனா வியாதி மற்ற வியாதிகளை தமிழகம் முழுவதும், இந்திய தேசம் முழுவதும் மருத்துவமனையில் இருக்கும் வியாதியர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இது நம் குடும்பங்களில் பலவீனமாக இருக்கும் ஒரு இதனுடைய பராமரிக்கும் மருத்துவர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய விசேஷித்த கல்வியால் ஆசிரியத்து மனிதத்தில் விடுமாய் சீக்கிரத்தில் வீடு திரும்பி மகிழ்ச்சியோடு இருக்க முடியுமாய் தேவன் ஆசிரியருக்கு வேண்டுமாய் ஜெபிப்போம். ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் வட இந்தியாவிலே உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் என்ற இடங்களிலே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக பல கொடுமைகள் கொடூரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஊடகங்கள் எல்லாம் இதை மறைப்பதற்கு பல கோடி கோடி பணங்களை பெற்றுக்கொண்டு இந்த செய்திகளை வெளியிடவில்லை. அரபு நாடுகளில் உள்ள ஊடகங்கள் இவைகளை வெளிப்படுத்தி ஒரு பெரிய எச்சரிக்கையை இந்திய தேசத்திற்கு கொடுத்திருக்கின்றன. மக்கள் படும் பாடங்களை அவர்கள் விவரித்திருக்கிறார்கள். அரபு நாடுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இதற்காக செயல்பட வேண்டும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த நிலையில் நம்முடைய மக்கள் எத்தனையோ பேர் அரபு நாடுகளில் வேலை செய்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களை நம்பி இருக்கின்றன. நாட்டை ஆளுநர்கள் மக்களை இப்படி பிரிவினைப்படுத்தி மக்களுக்கு விஷயங்களை விதைத்து தேர்ந்து ஆளுகை செய்யும் இந்த காரியங்களை சீக்கிரம் நீங்கி ஒரு நல்ல முன்னாள் காலத்தை நான் வாழ்ந்த பிறவக சமயத்தோடு சமாதானத்தும் சந்தோஷத்தோடு நல்லிடத்தோடு வாழ்ந்த அந்த காலங்களில் ஆண்கள் மீண்டும் திரும்பி கொடுக்கணும். ஜெபிப்போம். திருவிழாவிலே ஒருத்தன் கையில் கட்டி எடுத்துட்டு ரத்தம் சிந்து கொட்டுதில்லை. போலீஸாரெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவன் போய் நிறைய பேர் விரட்டான். எந்த போலீஸும் இந்த ஆக்ஷன் எடுக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வெளிநாடுகளில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்தில் அதுவும் தீவிர வந்த 45-50 வருடங்களாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு தேசத்திலே நாட்டிலே இந்த 2 வருடத்திலே எவ்வளவு பெரிய காரியம். தமிழ்நாட்டிற்கு சென்ற பல பத்திரிகையாளர்கள் உல்ஃபா சட்டத்தின் கீழ் சிறைபிடிக்கப்பட்டிருந்தார். 5 வருடங்களுக்கு யாரும் பிணை எடுக்க முடியாது, ஜாமீன் எடுக்க முடியாது. பத்திரிகையாளர்கள் பல பிழைகள் தான் இவையெல்லாம் வெளிநாடுகளில் கேள்விப்பட்டிருக்கோம். நம்முடைய தேசத்தில் தமிழ்நாட்டில் நடக்கவில்லை என்று நாம் இருக்க வேண்டாம். அது சீக்கிரத்தை விடலாம் எங்கும் வரும். அதற்கு முன்னால் தேவன் நாட்டை ஆளுவர் கைகளை மாற்றி நல்ல ஆட்சியாளரை கொண்டு அமைக்க வேண்டுமாய் ஆண்டவரோடு நம்ம ஜெபிப்போம். உணவு மருந்து பொருட்கள் இல்லாமல் சிறு பிள்ளைகள் எல்லாம் எலும்புகள் தெரியும்படியாக சோமாலிய தேசத்து பிள்ளைகள் மாறிவிட்டார்கள். பெண்கள் எல்லாம் என்ன செய்வது அறியாத நிலை.
வேலை செய்ய பெண்களுக்கு வேலை செய்ய முடியாத ஒரு நிலை, உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. தேவன் இறக்கத்தின் கண்களை நோக்கி இந்த மக்களுக்கு நல்ல விடுதலை கொடுக்கவும், அதை ஆளுகை செய்து பாதுகாப்பு சிந்தனையில் நல்ல மனமாற்றத்தை கொடுக்க விடுமாய் தீவிரவாதிகள் மத்தியிலே அந்த முஸ்லிம் இனக்காரடியே இருக்கும் பிரிவுகள் மத்தியிலே இருக்கிறார். அந்த பிணக்களெல்லாம் நீங்கி சமாதானம் சந்தோஷம் தேசத்தை நடுபடியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தலித்தாவும் என்று சொல்லி சிறுமி எழுப்பிய தேவன் அப்போஸ்தலரையும் தாய் தகப்பனை மற்றும் கூட்டிச் சென்றார். நகைப்பொருளால் வெளியே அனுப்பிவிட்டார். அதுபோல நாம் சார்ந்திருக்கும் தாய் திருச்சபைகளிலே செத்துப்போன திருச்சபைகள், உயிரோட்டம் இல்லாத திருச்சபைகள், பாரம்பரிய சடங்கு சம்பிரதாயம் அடிமைப்பட்டு போயிருக்க திருச்சபையிலே ஒரு உயிரோட்டம் ஏற்பட்டது. அதன் மூலமாக திருச்சபை பிரிந்து போன சகோதரர்களால் மீண்டும் இந்த திருச்சபை உயிரோட்டமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த எழுப்புதலை காண இந்த இடத்திற்கு வரும்படியாக, மீண்டும் திரும்பி வரும்படியாக ஒரு எழுப்புதல் உண்டாகும். எழுப்புதலுக்கு கிடையாது எடுத்துக்கொண்டு எழுப்புதல் உண்டாக அந்த இடத்தில் இருக்கும் ஒவ்வொரு முறையும் கருவியாக பயன்படுத்த வேண்டுமாய் அன்று நோக்கி நான் ஜெபிப்போம். ஆளுகை செய்வோர், அதிகாரத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக குருக்களுக்காக ஜெபிப்போம். பல இடங்களில் குருக்கள் எதிராக மக்கள் எதிர்த்து நிற்பதை பார்க்கிறோம். இந்த குருக்கள் எல்லாம் நம் குடும்பத்திலிருந்து சென்றவர்கள், வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் அல்ல. நாம் குடும்பத்தில் எப்படி வளர்த்தோமோ அப்படித்தான் அங்கே இருப்பார்கள். அவர்கள் இன்றைக்கு அப்படி இருக்கிறார்கள் என்றால் நாம் வளர்க்க முடியும், அவ்வளவுதான். அங்கே பயிற்றுவிக்கும் இடத்திலே பாடங்களை தான் பயிற்றுவித்தார்களே, குணங்களை மாற்ற முடியாது. இந்த குணங்கள் எல்லாம் நம்மால் கற்பிக்கப்பட்டவை. அவர்கள் அங்கே சரியாக பணிகளை செய்யவில்லை என்றால் நாம் தான் காரணம். அதனால அவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிப்போம். அந்த நாட்களிலே மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை, மக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை, இதெல்லாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் தேவன் இந்த இடத்திலே மனவிறங்கி ஒவ்வொரு மனத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி திருச்சியின் வளர்ச்சிக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டுமாய் அனுபவிக்க நாம் ஜெபிப்போம். நம்முடைய சொந்த தேவைகளை வைப்போம். வியாபார காரியங்களாக இருக்கலாம், உடல்நல கேடுகளாக இருக்கலாம், எதிர்கால திட்டங்களாக இருக்கலாம், வீடு கட்டும் பணிகளாக இருக்கலாம், படிக்க வேண்டிய பணிகளாக இருக்கலாம், வேலைக்கு செல்ல வேண்டிய பணிகளாக இருக்கலாம். இது வேண்டுமான எல்லாத்தையும் ஆண்டு ஒப்புக்கொடுப்போம். இப்பொழுது பொறுப்படுத்தி நடத்தும் இயேசு நாமத்தில் நல்லதாவே நன்றி. அன்பின் ஆண்டவரே, பரலோகத்திலே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலை முதல் இந்த நேரம் வரை தேவனை வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி. ஒவ்வொரு ஸ்துதியின் மூலமாகவும் நாங்கள் எல்லோரும் ஏறெடுத்த ஸ்துதியின் மூலமாக தேவனை எல்லோடு வந்து தரிசனமாகிய கிருபைக்கும் இந்த ஊழியக்கார மகன் வழியாக எவ்விதமாக ஊழியர்கள் செய்யப்படுகின்றன. 5 வகையான ஊழியர்கள், இன்னும் அற்புதங்கள், அதிசயங்கள். 12 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்த மகளை
சுகப்படுத்திய தேவன் அந்த 12 வருடமாக 12 வயதுள்ள அந்த மகளை அவர் உயிர்ப்பித்ததற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தின அந்த மாபெரும் கிருபைக்கு அந்த விஷயம் அந்த அனுமானத்தை எங்களை புரிந்து கொள்ள வைத்த கிருபைக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, சாட்சியங்கள் வாயிலாக தேவரி அநேக அதிசயங்கள் அற்புதங்கள் நீ செய்த ஒவ்வொன்றையும் மற்றவருக்கு ஒரு எழுச்சி மூலமாக நீ வெளிப்படுத்திய கிருபைக்கு நன்றி ராஜா. இதனால் வரை தொடக்க ஜெபம் முதல் இந்நேரம் வரை தேவரி இங்கு நடைபெற்ற அனைத்து ஆசீர்வாதமான செயல்களை நீரே முன்னிட்டு நடத்தி கொடுத்த கிருபைக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். தகப்படி இந்த வந்துள்ள பிள்ளைகள் அனைவரும் வெறுங்கையராக செல்லாமல் மன மகிழ்ச்சியும் சமாதானம் சந்தோஷம் உள்ள பிள்ளைகளாக அவர்கள் வாழ வளர என்னால் அவர்களை நீ கரப்பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். விரைவாக எங்களுடைய சகோதரி பிரவீன் அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை தந்து அவளுக்கு ஏற்பட்ட பலவீனங்களை நீக்கி அந்த மகளை நீர் பலப்படுத்திய கிருபைக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூறி இந்நேரம் எங்களோடு இருந்து செயலாற்றிய கிருபைக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனும் உயிரும் உள்ளவருமான நல்ல பிதாவே, ஆமென். வாக்குத்தத்தம் சொல்வோம். கர்த்தர் நித்தமும் மாதத்துடைய வாக்குத்தத்தம் கர்த்தர் வாரத்தை வைத்து அவரை ஆதரிப்பார். நீதிமன்ற சொல்வது கலடவார். தனிப்பட்ட வாக்குத்தத்தம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துடைய காக்க கடவர். கர்த்தர் முகத்திலே பிரகாசிக்கப்படி உன்னுடைய கிருபையாக்க கடவர். கர்த்தர் முகத்திலே பிரசன்னமாகி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே நித்திய துதிய பரிசுத்த தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அற்புதங்களில் மறைந்திருக்கும் ரகசியங்கள். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.